வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ப்ரெட்டையும் பிஸ்கட்டையும் வச்சு எப்படி டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஈஸியான கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேக் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக பேக்கரிக்கு போய் தான் வாங்கணும். ஆனால் வீட்டில் ப்ரெட்டும் இந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள பிஸ்கட்டும் இருந்தால் போதும், நம்ம டக்குன்னு வீட்டிலையே கேக் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு அவன் தேவையில்லை, குக்கர் தேவையில்லை, கடாய் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக இந்த 2 பொருளை வச்சே நம்ம கேக் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஈஸியான கேக் பண்ணுறதுக்கு 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர் உள்ள க்ரீம் பிஸ்கட் எடுத்திருக்கேன். இது 2 தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பிஸ்கெட்லாம் ஆட் பண்ணிடலாம். இது மிக்ஸியில் இப்போ ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அரைச்ச பிஸ்கட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம், ஆனால் பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். க்ரீம் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி இருக்கணும். அடுத்து ப்ரெட்டை ரெடி பண்ணிடலாம். ப்ரெட்டோட இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. பாருங்க, இந்த மாதிரி. இப்போ கேக் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மிக்சரை லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ப்ரெட்டு நகராமல் அப்படியே ஸ்டிக்காகி நிற்கும். இப்போ இது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு ப்ரெட் வச்சுக்கலாம். பாலில் சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது லைட்டாக ஊற்றிக்கலாம், ஏன்னா ப்ரெட்டில் இனிப்பு இருக்காது. இப்போ அடுத்தது இதே மாதிரி லேயர் போட்டுடலாம். சுகர் சிரப் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாலில் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி தான் இது லைட்டாக அதில் ப்ரெட்டு மேலே ஊற்றிருக்கேன். அப்படி ஆட் பண்ணுறப்ப ரஃப்பாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் ப்ரெட் ஆகும், அதே மாதிரி இனிப்பாகவும் இருக்கும். அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது இன்னொரு ப்ரெட், அதே மாதிரி லைட்டாக பால். ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்கெட் மட்டும் க்ரீம் உள்ள பிஸ்கெட்டாக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைடு எல்லாமும் நல்லா கவர் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் எல்லா பக்கமுமே அந்த பிஸ்கெட் மிக்ஸ் பண்ணி நம்ம க்ரீம் மாதிரி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்ளை பண்ணிட்டேன். பாருங்கள், ஈஸியான கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது மேலே டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சம் பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். டெக்கரேஷன் எல்லாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். அப்புறம் இந்த செர்ரி ஃப்ரூட் வைக்கிறேன். நான் இந்த கேக்கு சிம்பிளாக ஒரே ஒரு லேயர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெரிய கேக்காக வேணும்னா இந்த பக்கம் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ், இந்த பக்கம் ஒரு ப்ரெட் ஸ்லைஸ், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, இந்த மாதிரி 4 அடுக்கிட்டு மேலே அடுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா பெரிய சைஸ் கேக் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.